Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம சிவபாலன் டைரக்ஷன்ல கவின் நடிச்சிருக்க பிளட்டி பகர் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போறோம். பிளட்டி பகர் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து எப்படி இருக்காருன்னா, இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது, அவன் சொகுசா ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, பொய் சொல்லி ஒவ்வொரு பொய் சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அப்படி பிச்சை எடுக்கிற அந்த பணத்துல வந்து பாத்தீங்கன்னா, பீட்சா சாப்பிடுறது, படத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி ஜாலியா சுத்திட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹீரோ வந்து சின்ன பையனை வளர்த்திட்டு இருக்காரு. அதாவது வளர்த்துறாருன்னா வீட்டுல வச்சிருக்காரு. அந்த பையன் வந்து அந்த அவனோட தேவைக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோட தேவைக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இந்த 10 ரூபா கடன் இருந்தாலுமே திருப்பி வாங்குறது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோ என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து அன்னதானம் சாப்பிடறக்காக போறாரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. உள்ள போறாரு. உள்ள போற ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கோட்டைக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. அங்க மாட்டுனா, அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு சொத்து பிரச்சனைக்காக ஒரு பையன் வந்து தேவை. அந்த பையன் மேல சொத்து இருக்கு. அப்படின்னு அந்த பையனா தேவைப்படுது. ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்ககிட்ட மாட்டிக்க வேற வழி இல்லாம ஹீரோ வந்து அந்த பையனா மாத்துறாங்க. அந்த பையனா ஹீரோ மாத்துனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த பையன் யாரு? அந்த பையனா எதுக்கு மாத்துறாங்க? அப்படிங்கிற எல்லாத்துக்குமே சித்தா வச்ச ஒன்லைன் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த பிளட்டி பக்கர்னே சொல்லலாம். பிளட்டி பக்கர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவின் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இவங்க 3த்தையும் சொல்லலாம். கவின் ஆகட்டும், கவின் வந்து நிறைய சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓவரா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தாரு. எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறையவே நல்லா நடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரா அந்த வைட் ஆங்கிள்ஸ் ஒரே ஒரு 1/2 மணிக்குள்ளயே நடக்கிற மாதிரி தான் செட் படமே ஃபுல்லா. அதையுமே சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா கேப்சர் பண்ணி குடுத்திருந்தாங்க. டிஒய் டீம், கலைஞன் டீம் எல்லாமே டீமே டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் படத்த. படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல ரெடின் கிங்ஸ்லி அண்ட் கவின் அவங்க காம்பினேஷன் நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் அவங்களோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட்ன்னு சொல்ற முடியாது. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். படத்துல வந்து இவங்க டார்க் ஹியூமர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டார்க் ஹியூமர் காமெடி வந்து பாத்தீங்கன்னா, நார்மல் காமெடினா நமக்கு ஈஸியா புரிஞ்சு நம்மளே சிரிப்போம். பட் டார்க் ஹியூமர் காமெடி என்னன்னு நம்ம யோசிச்சா தான் நமக்கு சிரிப்பு வரும். அப்படி யோசிக்கும் போதே நம்ம சிரிப்பு பாதி சிரிப்பு போயிருன்னே சொல்லலாம். இந்த படத்தையும் இவங்க வந்து டாக்டர் மாதிரி கொஞ்சம் கன்சியூம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். டாக்டர்ல பாத்தீங்கன்னா அத்தனை கேரக்டர் இருக்கும். அத்தனை கேரக்டருக்குமே ஒவ்வொரு காமெடி சீன்ஸும் தனித்தனியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் படத்தை அங்கங்க நவுத்திட்டே போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் நடத்திட்டு போவாங்க, நவுத்திட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து அந்த ஒரு இதா இருக்காது. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் நிறைய இருந்தாலுமே ஹீரோ கவின் மட்டும்தான். ஐ மீன் கவினும் அந்த ரெட்டிங் கேரக்டர் மட்டும் தான் கதையை நவுத்திட்டு போகுது. மிச்சபடி யாருமே கதையை நவுத்தாது இந்த படத்தோட ஒரு மைனஸா சொல்லலாம். இன்னொரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஃபுல்லாவே அந்த ஒரு செட்டுக்குள்ளே வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு நாடகத்தன்மை நிறைய இடத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுவும் நம்ம அந்த கதையோட ஒன்றதுக்கே நமக்கு டைம் ஆகுது. ஒன்றதுக்கு அப்புறமும் இவங்க வந்து கொஞ்சமாச்சும் விறுவிறுன்னு போகணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும், செகண்ட் ஹாஃப்க்கும். ஒரு வித்தியாசமே இல்லாம ஒரு மீட்டர் இல்லாம போனது வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டா மைனஸ் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். படத்துல வந்து எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஒரு 4 ஃபேமிலிஸ் வரும். 4 ஃபேமிலிஸ்க்கு 4 பையன் வரும். குறிப்பா ஒருத்தன் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு சினிமா கேரக்டரா மாறுவான். அந்த கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே மாரி இதே ஒரு ஆங்கிள்ல நான் ஏதோ படத்த பார்த்திருக்கேன். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்திருக்கேன். அது என்ன படம்னு எனக்கு ரிமெம்பர் இல்ல. உங்களுக்கு ஒரு வேளை இதே மாரி ஒரு ஸ்டோரி லைனோட ஏதோ படம் ஞாபகம் வந்துச்சுன்னா, அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகேவா? படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டைரக்டர் வந்து நெல்சன் தான் ப்ரொடியூஷன் பண்றாரு. அப்படிங்கும்போது அவர் வந்து டார்க் ஹியூமர்ல எப்படிப்பட்ட ஆள்னு நமக்கே தெரியும். ஒரு நல்ல டாக்டர் ரேஞ்சுக்கு ஒரு படத்த எதிர்பார்க்கலாம். அதுவும் கவின் வேற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பீக் ஆகுற மாரி ஐ மீன் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கதை சொல்றது நல்லா தான் இருக்கும். ஸோ தாராளமா ஒரு டைம் நல்லா ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டா இருக்குன்னு தான் பார்த்தோம். படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் எங்கேயுமே சிரிக்கவே விடாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு காமெடி வந்து அந்த அளவுக்கு எனக்கு எங்கேயுமே ஒர்க் ஆகல. ஒன் லைன் காமெடிஸ் ஒர்க் ஆயிருந்தாலுமே, ஒன் லைன் காமெடிஸ்க்காக மட்டுமே படம் பார்க்க முடியாது அல்லவா? அதாவது கடைசி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கான எமோஷனல் சீன்ஸும் எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆவரேஜான மேட்ச் தான் இது. தியேட்டர்ல பார்க்க முடியலன்னா, கண்டிப்பா ஓடிடில பாருங்க. தாராளமா உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணும். தியேட்டர்ல பார்க்கறது வந்து உங்களோட கால் தான். ஓகே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் சந்திப்போம்.